லவ் பண்றதுக்கு வந்து டைம் இல்லையா? ஏன்னா லவ் பண்ணாதான் உங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? எதனால வந்து இந்த டோனர்ஸ் மூலமா போறாங்க? உன்னுடைய கருமுட்டையை எடுத்து வெளியில் வச்சு ஏன் ஒரு இதில் வந்து பெண்ணை பெக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியா வந்தது. அந்த சரகேட் மதராக இருக்கிற வாடகை தாய் அந்த குழந்தையை பெற்ற பிறகு அவளுடைய சமூக அங்கீகாரம் என்ன? தாலி கட்டி முடிச்ச உடனே பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலும் கேட்குற வழக்கம் இல்லாட்டி மாலாடு இருக்குவாங்க. சமூக புறக்கணிப்பு மிக அதிகம். ஜெயம் ரவியோட படம் காதலிக்க நேரமில்லை, ப்ராஜெக்ட் பேபிஸ்ன்னு சொல்றாங்களே, வரப்போற காலங்கள்ல அப்படிதான் இருக்குமா? எவ்வளோ கேவலமான அளவுக்கு போயிட்டு இருக்கிறது இப்போவே தெரியுது. நேற்று கூட பார்க்குற யாரோ ஒரு நடிகர்களெல்லாம் விதவிதமான இதில் மாற்றி காட்டுறான். விஜய் நிற்கிறாரு, விஜய் மாதிரியே ஒரு பெண்ணையும் இது பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி வருது. ஏஐயில் அதெல்லாம் செய்ய முடியும். இங்கே கொண்டு போய் விட போறீங்க. இது அறிவியலை ஒரு இடத்துல நிறுத்துங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காரு. வணக்கம் டாக்டர். ஸ்பெர்ம் டோனர்ஸ் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஸ்பெர்ம் டோனர்ஸ் அது எல்லா காலத்திலுமே இருக்குது. துரியோதனும் திருதராஷ்டிரனும் பாண்டு எப்படி பிறக்கிறாங்க? அவங்க அப்பனுங்களுக்கு முடியல, வியாசர் மூலமாக தானே பிறக்கிறாங்க. அன்றைக்கே சரகேட் மதருக்கு பதிலாக சரகேட் ஃபாதர் வந்துருச்சு. இந்த சரகசின்றது வந்து காலங்காலமாக இருக்கு சார். ஆமாம், வியாசருக்கு பிறந்தவங்க தான் நம்ம திருதராஷ்டிரன். அவங்க திருதராஷ்டிரோடைய அம்மா வந்து கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டா வியாசம் அவளை அசிங்கமாக இருக்கான்னு, அதனால தான் அவன் குருடனாக பிறந்தான். பாண்டுவோட அம்மா வந்து உடம்பு பூரா மூடிக்கிட்டா, அதனால தான் பாண்டு வந்து குஷ்டரோகத்தோடு பிறந்தான். வியாசர் அவ்வளோ அச்சிங்கமாக இருந்திருக்காரு. அதுக்கு ராஜாஜி ஒரு இது கொடுக்குறாரு, பெண்ணுடைய கர்ப்ப காலத்திலே அவருடைய மனம் எப்படி இருக்குதோ அது குழந்தைக்கு அது வருங்கிறதுக்கு இது மூலமாக காட்டினாங்க. ஆக வந்து செமன் டோனராக வந்து முதல் ஆள் வந்து சனாதன இது பிரகாரம் எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து நிறைய நவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு இல்லையா? IVF இருக்கு, IUI எல்லாம் இருக்கு. பட் அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி டோனர்ஸ் வந்து எப்படி உறவு மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா, இல்லை அப்போ ஏதாவது முறைகள் இருந்ததா? அப்படித்தான். இப்போ பஞ்சபாண்டவர்கள் எப்படி பிறக்கிறாங்க? பாண்டுவுக்கு செக்ஸ் கிடையாது, அவளுக்கு குழந்தை வேணும். 5 வாரத்தை ஏதோ ஒரு கதை சொல்லிட்டாங்க, வரம் கொடுத்தாங்க. நீ யாரை நினைக்கிறோ அவங்க வந்து உனக்கு குழந்தை கொடுப்பாங்க. அதை செக் பண்ணி பார்க்க போய் தான் சூரிய பகவானை நினச்சிக்கிட்டு இது பண்ணுறா, செக்ஸை வச்சுக்கிறா, கர்ணம் பிறந்துடுறான். கல்யாணம் ஆக முன்னாடியே பிறந்துட்டானேன்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் மாற்றுறது அதில் விட்டுறான். அப்படி தானே போகுது. ஒருத்தவங்க கூட பாண்டுவுக்கு இதை பிறக்கலையே. வாயு பகவானுக்கு வந்து இவன் பீமன் பிறக்கிறான், யமனுக்கு வந்து தர்மம் பிறக்கிறான், எந்திரனுக்கு வந்து அர்ஜுனன் பிறக்கிறான். அவன் தங்கச்சிக்கு வந்து 2 பேர் இந்த நகுல சகாதேவன் யாருக்கா பிறக்கிறாங்க. யாருமே பாண்டவுக்கு பிறக்கலையே. கேட்டால் பாண்டவருக்கு புத்திரன்றாங்க. இதாங்க உங்கள் சனாதன இலக்கியத்தில் இதுதானே இருக்குது, அதுதானே கும்பிடுறீங்க நீங்கள். இப்போ லவ் பண்றதுக்கு வந்து டைம் இல்லையா? ஏன்னா லவ் பண்ணாதான் உங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? எதனால வந்து இந்த டோனர்ஸ் மூலமா போறாங்க? குழந்தை வேணுங்கும் போது தான் டோனர்ஸ். லவ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அதுக்கு சம்மந்தம். அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் ஈர்ப்பு இதாக இருந்தால் தான் அந்த செக்ஸு. அப்படி இல்லைன்னா அது ரேப். அவ்வளோதான். இப்போது 1008 ஃபார்மாலிட்டிஸ் இப்போ வந்துருச்சு. அதுவும் இப்போ நயன்தாரா குழந்தை பெற்றதுக்கப்புறம் தான் இன்னும் ரொம்ப கிடுக்குப்பிடி பண்ணி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் போட்டாங்க. இப்போ ஒரு பெண் வந்து சரகேட் மதர் மூலமாக பெற்றுக்கிறதா இருந்தாலும், ஒரு ஆண் சரகேட் மூலமாக ஸ்பெர்ம்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் அதுக்கு விதிமுறைகள் நிறையா இருக்குது அப்படின்றாங்களே. அந்த காலத்தில் எந்த விதிமுறையும் இல்லையா? அந்த கமிட்டியில் நான் இருந்தேம்மா. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த கமிட்டியில் நான் இருந்தேன். சரகேட் மதருக்கு வந்து ஒரு வகைத்தொகை இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் வறுமையை பயன்படுத்திக்கிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பெண்களை, கன்னி பெண்கள், பருவத்துக்கு வராத பெண்களுக்கெல்லாம் கூட இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லுங்க. இப்போ ஒருத்தவங்க சரகேட்டாக போகணுன்னா அதுக்கு என்ன நார்ம்ஸ்? அது சில விதிமுறைகள்லாம் இப்போ வச்சுருக்கோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு என்னையே அதில் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா, நான் அப்போ வந்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்தேன். சரகேட் மதருக்கு எய்ட்ஸ் ஏதாவது இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணுமா வேணாமாங்கிறத தான் வந்து
அன்னைக்கு அந்த விதிமுறைகள் அதை கொண்டு வரலாமங்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் உக்காந்த போது எய்ட்ஸை பற்றி என்னை தவிர மிச்சம் எல்லாரும் பேச்சு முடிச்சு விட்டாங்க. நான் போய் உக்காந்து போய் என்னை தவிர எல்லாம் பேசுகிறான் அவன். அப்போ தான் அந்த சேர்மன் என்ன சொன்னார், நீ வந்து வேறு ஏதாவது ஆங்கிள் ஏதாவது சொல்கிறியான்னு போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அந்த சரகேட் மதராக இருக்கிற வாடகை தாய் அந்த குழந்தையை பெற்ற பிறகு அவளுடைய சோஷியல் சமூக அங்கீகாரம் என்ன? அவள் கன்னியாவே தொடர்கிறாளா, இல்லை அவனுடைய மனைவியாக மாறிட்டாளா, இல்லை ரெண்டு பேரும் விட்டு போய் விதவை ஆகிட்டாளா? அவனுக்கு புரியுங்கிறத ஹிந்திலேயே கேட்டேன். கன்யா பத்னி யா வித்வான். லஞ்சுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கே நடக்கலை. என்ன இப்படி கேட்டுவிட்டாரு, இப்படி கேட்டுவிட்டாரு, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது வாத பிரவாதம் போய் அது 2-3 வருஷம் நான் ரிட்டையர் ஆகிறோன்னு அது நடக்கவே இல்லை. அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி சரகேட் மதருக்கு நிறைய இதெல்லாம் வச்சுருக்கு. சரகேட் மதருக்கு யாருடைய குழந்தையை தாங்கிக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியக்கூடாது. அதெல்லாம் உத்தரவு அதெல்லாம் வந்து விதிகளில் இருக்குது. இன்றைக்கி அப்படி இல்லை, சொல்லிவிடுறாங்க இவங்க குழந்தைய தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் அவள் அதுன்னு ஒரு படம் எடுத்தாங்க, சிவசங்கர் எழுதின கதை. அதில் க்ளீனாக சொல்கிறாங்க, சரகேட் மதர் வந்து க்ளைம் பண்ணுறா, என் வயிற்றில் தான் நான் வளர்ந்தது, எனக்கு அந்த பிள்ளை மேலே உரிமை இல்லையா. ஸ்ரீபிரியா அந்த ரோலில் நடிப்பாங்க. லக்ஷ்மி வந்து தன்னுடைய இதை கொடுக்குறாங்க. என்னுடைய கருமுட்டை கருப்பையை மாத்திரம்தான் நீ வாடகைக்கு விட்ட, அந்த பை மட்டும்தான், அந்த பை மட்டும்தான் வாடகைக்கு விட்ட அப்படின்னு இவன் சொல்கிறா. என்னுடைய ரத்தம் தான் அவங்க உடம்புல போயிருக்கு. அதுக்கப்புறம் அவன் உயிரோடு, அந்த குழந்தை உயிரோடு இருந்ததுக்கு எல்லாமே என்னுடைய ரத்தம் தான் காரணம் அப்படிங்கிறது தான் போராட்டம். அப்படி இல்லையே சார். இப்போ ஒன்ஸ் நீ சரகேட்டா வர அப்படின்னா நீ ஒத்துக்கிட்டு தான் கண்டிஷன்ஸ்ல சைன் பண்ணிட்டு அதுக்கு உண்டான காசையும் வாங்கி. அதனால தான் அன்னைக்கு போட்ட ரூல் என்னன்னா, யாருடைய குழந்தைய நீ தாங்கிக்கிட்டு இருக்கங்கிறத வந்து சொல்லக்கூடாதுங்கிறது வந்து அன்னைக்கு இருந்தது. பட் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நாளைக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக வரலாம். பட் மேல்நாடுகளில் வந்து இந்த பிரச்சனையே கிடையாது. அவள் பெற்று கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. ரெண்டாவது அங்கெல்லாம் குழந்தை இல்லைங்கிறத இஷ்யூவாகவே எடுக்கிறது. பட் இப்போ வர ஆரம்பிச்சு, இப்போ அதெல்லாம் வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் போக போக பார்க்கணும். இப்போ எக் டோனரா போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து எக் இல்ல வந்து ஏதோ ஒரு காரணத்துல அந்த செமன் டோனர் மாதிரி அது ஓவம் டோனர் இருக்காங்க. இப்போ எக் டோனர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை ஒரு மையமா வச்சுக்கிட்டு இந்த நார்த் இந்தியால வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கூட, ஆக்சுவலா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்க தானே சார் எக் டோனரா போக முடியும். ஒரு குழந்தை பிறந்திருக்கணும். குழந்தை பிறந்திருந்தா தான் அந்த கருமுட்டை வந்து குழந்தை தரிக்க இது சக்தி உள்ளதுன்றது ப்ரூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா எடுக்கிறது அர்த்தம் இல்லை. குழந்தை பெற்காத கன்னி பெண்கள் எடுத்தாக்க பிரயோஜனம் இல்லை. ஆனா நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா 15 to 17 வயசு கல்யாணமாகாத கன்னி பெண்கள் கூட வந்து வறுமையின் காரணமா இல்ல அந்த பைசா ஆசைக்கு வந்து விற்கிறாங்கன்றாங்க. விற்பாங்க. பட் அது யாருக்காக நீங்க பண்றீங்களோ அவங்க அந்த பேரண்ட்ஸ் தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அந்த யாருக்கு டோனர் கொடுத்தாங்களோ அது கன்ஃபார்ம் ஆச்சாங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க ஒத்துக்கணும். இல்லாட்டி போனால் ஏமாந்துருவீங்க, காசை கொடுத்துருவீங்க, குழந்தையும் பிறக்காது. இப்போ டோனர் கிட்ட இருந்து எக் எடுக்கிறாங்கன்னு வைங்க சார். அதை வந்து ஆனால் ஒரிஜினல் அம்மா, ஒரிஜினல் வைஃப் தான் வந்து புள்ள பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு எக் இல்லை, டோனர் மூலமா எக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரிஜினல் தாய் வயிற்றோட அந்த கர்ப்பத்துல தான் இருக்கும். ஆனால் டோனர் மூலமா அந்த எக் இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாயோட கேரக்டர் வந்து எது வரும்? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை, தாயினுடைய கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சு. ஆனால் ஹஸ்பண்டோட டிஎன்ஏ அதில் 50% ஓகேங்கிறான். இதில் என்னன்னா 50% அப்பா யாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. அம்மா தான் டவுட்டு. பட் அம்மாவுக்கு என்ன இதில் வருதுன்னாக்கா அவள் கொடுக்குற ரத்தம் அந்த இதில் ஹார்மோனல் இது கொஞ்சம் சில குரோமோசோம்ஸ் உள்ளே போகலாம். அதெல்லாம் வைக்கும்போது ஒரு ஒரு 20% 25% அம்மாவையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமாக திங்க் பண்ணால் அப்படி சொல்லலாம். பட் அதுக்கான ஸ்டடி பார்க்கணும். பார்த்தா சட்டம் இப்போ என்ன சார் சொல்லுது? சட்டம் அதை அக்செப்ட் பண்ணுது. செமன் டோனர் மாதிரியே ஓவம் பேங்க் இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒருத்தவங்க எக் மூலமா, அதாவது டோனர் எக் மூலமா ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா ஒரு மருத்துவரா நீங்க வந்து அவங்களுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுப்பீங்க? எங்க அது அந்த கப்பலை பொறுத்தது, அந்த தம்பதிகளை பொறுத்தது. அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன. ஆனால் இது ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக இருக்குமா சார்? வச்சுக்கிறோம், முயற்சிக்கிறோம், அவ்வளோதான். யாரெல்லாம் ஆனால் அந்த எந்த தாய் அதை வச்சுக்கிறாங்களோ அந்த டோனர் கொடுத்தவங்களை பற்றி பூரா தகவலும் இவங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஓவம் எடுத்த அது மூலமாக எய்ட்ஸ் பரவுமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். அந்த பரம்பரை வியாதிகள் உள்ள ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து அந்த கருமுட்டையை எடுத்தாங்க, அது பூராமல் இந்த குழந்தைக்கு வரலாம். ஐயோ, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம
இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஃபெர்டிலிட்டி சென்டரில் இதெல்லாம் பார்த்தா சார் பார்த்துதான் சார். ஒரு சின்ன அந்த சந்தேகம். சார் ரிப்போர்ட்லாம் கொடுத்து தான் பண்ணுறாங்க. பர்ஃபெக்ட். இப்போ ஒரு சின்ன சந்தேகம் சார். ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட வந்து தான் நல்லா செட்டில் ஆகி ஒரு 40-45 அப்புறம் கூட குழந்தை பெற்றுக்கிறாங்க. எல்லாருமே வந்து டோனர் மூலமாக போகிறதில்ல, அவங்களோட சொந்த எக் வச்சே பெற்றுக்கிறாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணால் முடியலை. ஏன்னா வந்து இதுக்கு என்ன காரணம்னு மருத்துவ ரீதியாக நீங்கள் நினைக்கிறீங்க? மருத்துவ ரீதியாக இல்லை, இதில் வந்து பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவள் பெற்றுக்குவாமா, செலவு. அது என்னன்னா மத்திய தர குடும்பங்களில் நமக்கு இருக்கிற காசுக்கு பெரிய ராஜ்யத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்கணும். அப்படி இந்த மாளிகையும் இந்த கூட கோபுரத்தையும் யாருக்கிட்ட போகிறது, நாமளே சோத்துக்கு இல்லாட்டி போகுதுன்னு போயிடுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்முடைய சமுதாயத்தில் என்னன்னாக்கா தாலி கட்டி முடித்த உடனே பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலும் கேட்குற வழக்கம் நமக்கு. இல்லாட்டி மாலாடுவாங்க. சமூக புறக்கணிப்பு மிக அதிகம் பெண்களுக்கு. அதெல்லாம் தானே வந்து குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஒரு இது இருக்குது. அமங்கலமானவோ, குழந்தை கூட பெக்காதவோ அப்படிங்கிற மாதிரியான பல ஒரு சமூக புறக்கணிப்புக்கு ஆளாகிறாங்க. அதனால தான் எல்லாருமே வந்து குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகளில் வந்து குழந்தை இல்லைன்னா பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அங்கேயும் அது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, குழந்தை பெற்றுக்கணுங்கிற இதுக்கு. அவங்க இப்போ ஸ்பெர்ம் போய் இப்போ ஒரு ஆண்மகன் வந்து கொடுத்து அதை பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பழக்கங்கள் இருக்கு, எந்த நேரத்தில் எது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ ஆனால் அவரோட ஸ்பெர்ம் அங்கே பத்திரமா இருக்கா, இல்லை அது எடுத்து யாருக்காவது மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. பட் பொதுவாக வந்து அந்த ஸ்பெர்ம்னுடைய இது கேரக்டர் பூராமே ஸ்டடி பண்ணி தான் அவங்க பேங்க்கில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அது அந்த குழந்தை பெக்குங்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒருவேளை அந்த டோனர் வந்து பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அந்த ஸ்பெர்ம்லாம் இது பண்ணிடுறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படியெல்லாம் பார்த்து அந்த செமன் இதை எடுக்கும்போது அது க்ளீனாக காட்டுறாங்க. இவ்வளோலாம் செக் பண்ணி இவ்வளோலாம் இது பண்ணி இந்த இவ்வளோ பியூர் ஸ்பெர்மை தான் கொடுக்குறோன்னு அப்புறம் தான் வைக்கிறாங்க. அது டாக்டர்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம டாக்டர் மேலே நம்பிக்கையோடு தான் நம்ம பார்க்கலாம். ஆமாம், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், நம்பிக்கையோடு தான் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே லேட் மேரேஜஸ் பண்ணுறாங்க. ஒரு பீரியடில் 15 வயசில் கல்யாணம் பண்ணி 20 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, அதிகபட்சம் 23. பட் இப்போ கல்யாணமே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து 35க்கு மேலே, ஏன் 40ல் கூட நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த கருமுட்டைக்கான அந்த தன்மை வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, ப்ராபபிலிட்டி தான். ஸோ எக்கை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது சேஃபா முடியுமா? டீப் ஃப்ரீசரில் வச்சுட்டாக்கா -230 டிகிரியோ என்னமோ ஒன்று சொல்கிறான், அந்த இதில் வச்சுட்டாக்கா இம்மார்டல் தான், அழிவே கிடையாது. அது எப்படி சார் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்கும் வந்து 2 நாள் இல்லை 3 நாள் தான் அதுக்கான வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த மொட்டைல் அந்த ஃபர்டைல் பீரியட் அப்படின்றாங்க இல்லையா, டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதே ஒரு ஸ்பெர்மையோ ஒரு கருமுட்டையோ எடுத்து வெளியில வச்சா மட்டும் எப்படி சார் வருஷக்கணக்காக அது சேஃபா இருக்கு? அது வெளியில அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம், அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். கோழி முட்டையை கூட நீங்கள் ஒரு 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா வெயில் பட்டுச்சுன்னா அது போயிடும். ஆனால் அதையே வந்து டீப் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா வருஷக்கணக்காக வச்சுருக்க முடியும். அதனால் அதெல்லாம் வந்து விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். குழந்தைகள் பிறக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த டிஎன்ஏ வந்து மாறுறதுக்கான பாசிபிலிட்டி, டிஎன்ஏ சான்சஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒன்று நம்மளால் ஒன்றும் கேரண்டி சொல்ல முடியாது, அதை கேரண்டி பண்ண முடியாது. எந்த டிஎன்ஏ டாமினேட் ஆகுதுங்கிறது வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியாது. டோனருடைய டிஎன்ஏ டாமினேட் ஆகுதா, ரெசிபியன்ட்டுடைய டிஎன்ஏ டாமினேட் ஆகுதாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது. குழந்தை அப்படின்றது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில பெற்றுக்கிறது தான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கான பேரே ப்ராஜெக்ட் பேபின்றாங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜெயம் ரவியோட படம் காதலிக்க நேரமில்லை, ப்ராஜெக்ட் பேபிஸ்ன்னு சொல்றாங்களே, வரப்போற காலங்கள்ல அப்படிதான் இருக்குமா? அதெல்லாம் தான் வரும். 10 மாதம் ஏன் சுமந்து பெக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து பெரியார் தான் வச்சார். 1930களில் அவர் சொன்னார். அது என்ன நீ மாத்திரம் குழந்தைய இது பண்ணணும், ஆணும் இது பண்ணு, குழந்தைய எடுத்து வெளியில் வச்சிரு அப்படின்னார். அந்த பேசிஸில் தான் வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இந்த சரகேட் மதர் எல்லாமே பெரியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தது. அதனால தானே ஸ்வீடனில் வந்து பெரியார் ஸ்டடீஸ்ன்னு ஒரு இதே ஸ்டடியே வச்சான். அவர் தான் அதை சொன்னார். எப்படி கோழியினுடைய முட்டையை எடுத்து வெளியில் வச்சு வந்து இது முடியுதோ அது மாதிரி உன்னுடைய கருமுட்டையை எடுத்து வெளியில் வச்சு ஏன் ஒரு இதில் வந்து பிள்ளை பெக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியா வந்தது. இப்போ இதுவரையிலும் ஒரு சரகேட் மதர் தேவைப்படுது. கூடிய சீக்கிரத்தில் வந்து எப்படி இன்குபேட்டர் வச்சுட்டு கோழி குஞ்சை இது பண்ணுறோமோ அதே மாதிரி குழந்தைகளை பெக்கிறதுக்கான காலம் வந்துடும்.
டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறான். டெஸ்ட் டியூப் பேபியில் என்னன்னாக்கா ஒரு பெண் இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு பெண்ணுக்கு வச்சு தான் குழந்தை பெற்கிறாங்க. அந்த அந்த இதையே எடுத்து ஒரு கருப்பையே ஒரு செயற்கையாக உருவாக்கி அதுக்குள்ளார வச்சு நம்ம அப்ப வளர்த்த ஃபியூச்சர்ல வெளியில வச்சு வரக்கூடும் வரக்கூடும் வரக்கூடும். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு அதுதான் அந்த காலத்திலேயே ஃப்ராங்கன்ஸ்டீன் ஒரு படம் வந்து அது என்ன பண்ணுவான்னா, அந்த ஃப்ராங்கன்ஸ்டீன் வந்து அந்த சயின்டிஸ்ட், அந்த டாக்டர் சுடுகாட்டுக்கு போய் அந்த அப்பா ஃப்ரெஷ்ஷாக புதைக்கப்பட்ட பிணங்கள்லேருந்து கை காலை எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு வந்து ஒரு மனித உடலில் செஞ்சிடறான். செஞ்சுட்டு அதுக்கு உயிர் கொடுக்குறான். உயிர் கொடுக்கறதுக்கு என்னடா பண்ணான்னு பார்த்தாக்கா, மின்னல் மின்னும்போது மின்னலில் வர்ற மின்சாரத்தை உடம்புக்குள்ளார பாய்ச்சுன்னா உயிர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு அவன் ஒரு கற்பனை பண்ணுறான். அது பிரகாரம் அந்த மின்னலில் வர்ற மின்சாரத்தை வந்து இந்த உடம்புல பாய்ச்சுறான். இன்றைக்கி வந்து டீஃபிப்ரிலேட்டருங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம், திருப்பி ரிவைவ் பண்ணுறதுக்கு டீஃபிப்ரிலேட்டர் ஷாக் கொடுக்குறோம், எலக்ட்ரிக் ஷாக், ஹார்ட்டு திருப்பி ஒர்க் பண்ணுது. இதை வந்து 1930 அந்த படத்தில் காட்டினாங்க. அந்த படத்துலேருந்து அது வந்தது. அதை எழுதுனது யாருனாக்கா மேரி ஷெல்லின்னு ஒரு கவிதை பெண் புலவர். ஒரு புலவருக்கு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை வந்து இன்றைக்கி அந்த படங்கள் இருக்குது. அந்த படமெல்லாம் பார்த்து பயந்து நடிப்போம். ஆக இந்த அந்த மாதிரியான பல ஒரு வெளியிலேயே ஒரு மனிதனையே வந்து இது மாதிரி உருவாக்க முடியுங்கிற கற்பனை அந்த காலத்திலேயே வந்துருச்சு. ஃப்ராங்கன்ஸ்டைனில் பல உறுப்புகளையெல்லாம் ஒன்றா சேர்த்து உயிர் கொடுக்க முடியுங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு கருமுட்டையும் ஒரு உயிரணுவையும் ஒன்றா சேர்த்து ஒரு மெஷினில் போட்டு ஒரு குழந்தைய உருவாக்கி எவடி கொண்டு வரக்கூடாது. நடக்கலாம். இன்றைக்கி ஒன்றும் முயற்சிக்கலை. ஏன் முயற்சிக்கலைன்னா மனித இனம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்கிறாங்க. செஞ்சிட முடியும், இப்போ முடியும், இட்ஸ் பாசிபிள். பட் பல நாடுகளை தடை பண்ணிடுச்சு. யாருக்கு தெரியும் எத்தனை குழந்தைகள் அது மாதிரி பிறந்து இருந்துக்கிறதுன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. இப்போ ஸ்டெம் செல்ஸ் மூலமா கூட வந்து நமக்கு ஏதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனோ இல்லை ஸ்பெர்ம் குவாலிட்டி இல்லைனா கூட வந்து ஸ்டெம் செல்ஸ் மூலமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே டாக்டர், இது எந்த அளவுக்கு இந்த ஸ்டெம் செல்லும் ஸ்பெர்மும் கலெக்ட் ஆயிருக்கு? ஸ்டெம் செல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கருங்கிறது வந்து மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அவ்வளோ சின்னது. அதுதான் மனுஷனாக மாறுது. அது ஒரு கண், மூக்கு, மூளை, எலும்பு, கை, கால், காது, குடல், இதயம், வயிறு, இவ்வளவும் அந்த மைக்ரோஸ்கோப் சைஸில் இருந்தால் அந்த ஒரு செல்லில் இருந்தால் உருவாகுது. இவ்வளவு அதுதான் ஸ்டெம் செல்லுங்கிறது. அந்த ஸ்டெம் செல்லை வச்சாக்கா அது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதோ அந்த உறுப்பு அது திருப்பி உருவாக்கிடுங்கிறது ஒரு தியரியாக இது பண்ணாங்க. ட்ரை பண்ணி பார்த்தா சக்ஸஸ் ஆச்சு. ஹார்ட் வீக்காக இருக்கவனுக்கு வந்து ஸ்டெம் செல் இன்ஜெக்ட் பண்ணாங்க. அந்த ஹார்ட்டுக்கிட்ட போய் இந்த மசில்லாம் வீக்காக இருக்குதான்னு சொல்லி இந்த ஸ்டெம் செல் உருவாக்கி கொடுத்துருச்சு. என்ன ஆகி போச்சுன்னா ஸ்டெம் செல்லை வச்சு ஒரு மனுஷனே உருவாக்க ஆரம்பித்தான். ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆட்டை செஞ்சான். டாலின் பேர் அந்த ஆட்டுக்கு. எது அம்மா ஆடு எது குட்டி அந்த ஸ்டெம் செல்லில் உண்டான ஆடுன்னே தெரியல. அப்படி போச்சுன்னா என்கிட்ட இருக்கிற ஸ்டெம் செல்லை எடுத்து ஒரு இன்குபேட்டரில் வச்சு உருவாக்கி ஒரு 5 வருஷத்தில் என்ன ஆட்டமே இன்னொரு காந்தராஜ் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கும். நான் காந்தராஜா, அவன் காந்தராஜா. நான் ஒரிஜினலா, அது ஒரிஜினலா? யார் சிட்டி ரோபோ? யார் இந்த கேள்வி வர ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள என்ன சொல்கிறான்னா ஏறத்தாழ ஒரு 10,000 பேர் அது மாதிரி உருவாக்கிட்டாங்கிறாங்க. உடனே பேன் பண்ணான். ஸ்டெம் செல் நிறுத்துறான்ட்டான். ஹை ரிஸ்க். மனித இனம் அழிஞ்சிரும். ஒவ்வொரு இடத்துலையும் என்னாட்டுமே உங்களாட்டுமே உருவாக்கி விட்டாங்க. யார் ஒரிஜினல், யார் இது போகுது? இந்த கேள்வி வரும். மனித இனம் அழிஞ்சிரும். ஸ்டாப் இட் அப்படின்னா. அது மாதிரி தான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நிறுத்துங்கிறான். ஆபத்துங்கிறான். எவ்வளோ கேவலமான அளவுக்கு போயிட்டு இருக்கிறது இப்போ தெரியுது. நேற்று கூட பார்க்குறேன், யாரோ ஒரு நடிகர்களெல்லாம் விதவிதமான இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மாற்றி காட்டுறாங்க. விஜய் படத்தை போட்டு விஜய் நிற்கிறாரு. விஜய் மாதிரியே ஒரு பெண்ணையும் இது பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி வருது. ஏஐயில் அதெல்லாம் செய்ய முடியும். எங்கே கொண்டு போய் விட போகிறீங்க? ஹை டேஞ்சர். அறிவியலை ஒரு இடத்துல நிறுத்துங்க. மனித இனம் தன்னைத்தானே அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்குது. அது இப்போ நான் எங்களை மாதிரி முதியோர்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா
உங்களுக்கு அறிவை கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது இப்போ தெரியும். அறிவை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், மிஸ்யூஸ் பண்றாங்க. தனக்குத்தானே அழிவை தேடிட்டு இருக்கோம். இப்படி போச்சுன்னா அப்படி தான் டைனோசர்ஸ் வந்து அழிஞ்சதுக்கு காரணம் அது அறிவியல் ரீதியாக ஏதோ கொஞ்சம் பெருசாக போயிருக்கும் போட்டிருக்கு. ஒரு நாள் காலையில் ஃபுல்லாக காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி மனித இனத்துக்கு ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மனித இனம் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக காலியாகிடும். இதே நவல இதை அறிவியலை ஒரு இடத்துல நிறுத்துங்க, அவ்வளோதான். மிக சிறப்பு சார், நன்றி சார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. 45 வயது கடந்த பெண்களா நீங்கள்? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.